பழனி ஆயக்குடி பேரூராட்சியில் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் முற்றுகை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றன. தொடர்ந்து தேர்தல் காலம் மற்றும் ஆட்சி மாற்றம் காரணத்தினால் வேலை செய்யாமல் குத்தகைதாரர் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6 மாத காலம் ஆகியும் வேலை நடைபெறாததால் அப்பகுதி வார்டு கவுன்சிலர் பாண்டியம்மாள், மணிவண்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆயக்குடி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மண்டு கோவில் தெருவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எங்கே, ஏன் வேலை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள்? மேலும் அப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு 2 சின்டெக்ஸ் டேங்குகள் வைப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டுள்ள நிலையில் 1 சின்டெக்ஸ் டேங்க் மட்டும் வைத்துவிட்டு வேலையை முடித்துவிட்டனர். உடனடியாக அப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் வைக்க வேண்டும், ஒதுக்கீடு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று செயல் அலுவலரிடம் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ் கிருஷ்ணா உடனடியாக அனைத்து வேலைகளையும் செய்து தருவதாகவும் காலம் தாழ்த்தி வரும் குத்தகைதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார்.